தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு மதுரையில நடக்குது. ஆனா மதுரைக்காரனா இருக்கிற நான் இப்போ சென்னையில இருக்கேன். ரொம்ப பெரிய வருத்தம். என்ன பண்றது? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2007ல போக்கிரி படம் ரிலீஸ் ஆகுது. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் தளபதியோட எல்லா படங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனது. அது ஒரு அழகான மெமரிஸ். ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்பையும் ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு. அதை சுத்தி அவ்வளவு கொண்டாட்டங்கள், ஆர்ப்பரிப்பு, அலப்பறை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தளபதி அரசியலுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி தமிழகத்துல உதயமாயிருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. எங்க தளபதி ஒரு தலைவரா பார்க்கறதுக்கு அப்படி இருந்தது. ஸோ முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது. அப்போ நான் மதுரையில் இருந்தேன். ஸோ வர முடியல அப்படின்றது வருத்தமாக இருந்தது. அந்த அந்த சமயத்தில் நான், எங்கள் அப்பா, என் ஃப்ரெண்டு எல்லாரும் அந்த மாநாடை டிவியில் பார்த்து ரசித்தோம். அப்பயே செம்ம கூஸ்பம்ஸ். தளபதியோட ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்போ கூட என் ஃப்ரெண்டு சொன்னால், வருத்தப்படாத மச்சான், நெக்ஸ்ட் மாநாடு நம்ம மதுரையில் நடக்குது, மிரட்டி விட்டுறலாம் அப்படின்னு. ஆனால் மதுரையில் இப்போ மாநாடு நடக்குது, நான் சென்னையில் இருக்கேன். என்ன பண்ணுறது? பட் போக முடியலன்ற ரொம்ப பெரிய வருத்தம் இருக்கு. ஆனால் தளபதி சொன்ன மாதிரி உங்களால் வர முடியலன்னு வருத்தப்படாதீங்க. ஆன்லைனில் கூட நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்தே தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறையா தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் இதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாநாடு அரசியலை மிகப்பெரிய மாற்றத்தை ஆல்ரெடி கொண்டு வந்துருச்சு. இது ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ஏன்னா அப்படி ஒரு மாநாடை கட்டமைச்சிருக்காங்க. இது எல்லா அரசியல் கட்சிகளும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தளபதி தமிழகத்தோட ஒரு மாற்று சக்தியாக இருப்பாருன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு அரசியல் மாநாடா மட்டும் இல்லாமல் மக்களோட எழுச்சி மாநாடா எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ எத்தனை பேர் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு மாநாடுக்கு போகிறீங்க, இல்லை என்ன மாதிரி இங்கேருந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டோட ஒரு மாற்று அரசியல், மாற்று சக்தி.